சானு நவரு இங்கே வா. சானு உன் குண்டி தான் தெரியுது, நவரி. சானு துரத்தலாமா? தலைதிரிச்சு ஓடிச்சு. ரெண்டு இருக்குது பெருசு பெருசாக. இந்த ஒன்று இருக்குது. இப்போ முள்ளு மாதிரி குத்துது. இந்த ஒன்று இருக்கு. ஈவினிங் 8:30 ஆயிடுச்சு. நம்ம கார்டன் பிளாட்டில் வந்து தண்ணி ஊற்றலான்னு வந்திருக்கோம் நானும் சான்வே. சான்வே ஹை ஹை. ஸோ நமக்கு வந்து ஒரு ரொபாட்டிக் டாய் மாரி வந்திருக்கு. ராப்பிட் பவர் 3-in-1 அப்படின்ட்டு. இது வந்து 3 இதாகும் போல் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் மோட்னு ஏதோ இருக்குது, அப்புறம் ஆப்ஜெக்ட் கிரிப்பிங் மோடு. இது வச்சு நான் போய் எல்லா சாமான்லாம் எடுத்துகிட்டு வரும்னு நினைக்கிறேன். இது வந்து அப்புறம் வாட்டர் புல்லட் ஃபயரிங் மோடு. இது சுடுமா போல் இருக்குது. நாய் பொம்மை ரொபாட்டிக். இதுலேயே வந்து ஏதோ ஸ்க்ரீன்லாம் வேறு இருக்குது. 6+ இயர்ஸ் ஓல்டாக. சரி, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இதில் வந்து ஏதோ ரிமோட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே ஏதோ யூஸர் மேனுவல் வேறு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி சார்ஜ் பண்ணுறது. பேட்ரிலாம் வேறு வேணும் போல் இருக்குது. 3 AAA பேட்ரி. அக்சசரிஸ்லாம் எப்படி அட்டாச் பண்ணுறது எல்லாமே போடுறாங்க. டான்ஸு, ஸ்டண்ட்டு, ஃபயர் வாட்டர் பாம்ஸு, ஏதோ கேம்பிங் ஃபங்க்ஷனாமே அது எல்லாம் இருக்குது இதில். சரி, சும்மா ஆன் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்ணுறேன்னு. வாய்ஸில் வேறு கமெண்ட் பண்ணலாமா? ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட், அந்த மாதிரி. சானு வந்து செக் பண்ணுறேன் குவாலிட்டிலாம் கரெக்டாக இருக்கா டாய்க்குன்ட்டு. இதுதான். ஸோ இதுதான் அந்த டாய். சானு தான் பயங்கர ஆர்வமாக இருக்கா அந்த நாயை பார்த்துட்டு. ஸோ இந்த நாய்க்கு அடியில் வந்து ஒரு பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இருக்கான். அது ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்ரி போட சொல்லிடுவானுங்க. ஓப்பன் பண்ணுவோம். ஃபார்வர்டுன்னு போட்டால் ஃபார்வர்டில் போகுது. சானு நவரு இங்கே வா. சானு உன் குண்டி தான் தெரியுது, நவரி. ரிவர்ஸில் போகுது. சானு துரத்தலாமா? தலைதிரிச்சு ஓடிச்சு. செம்மையாக இருக்கு. இதில் வந்து லெஃப்ட்டு சைட் வாக், ரைட் சைட் வாக், பேக்வேர்டு, forward, forward, backward. ஒரு வாட்டியும் இதாம். Kung Fu. Sit down. Skate. Dance. அப்புறம் இது ஒரு பைனாக்குலர், ஜிடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நைட் விஷன் பைனாக்குலர்ஸ். நைட் விஷன்னா நம்ம வந்து கும்மிருட்டில் கூட இந்த இதில் பார்க்கலாம். பைனாக்குலரில் நல்லா தெரியும். மேட் இன் சைனா. ஓகே, சூப்பர்.
நல்லா பவுச் கேரிங் கேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே கேம்பிங் ட்ரிப்லாம் போகும்போது இந்த பவுச்சில் அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். சூப்பராக இருக்குது பவுச்சு. நல்ல ஹார்ட் ஷெல் மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் நிறைய அக்சசரிஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ட்ரைப்பா அந்த இது என்ன ஸ்ட்ராப்பு மாதிரி ஏதோ தொங்க விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ரெக்கார்ட்லாம் பண்ணலாம் போல இருக்குது. யூஎஸ்பி ட்ரைவு இதெல்லாம் லேண்ட்யார்டு. ஓகே, எஸ்டி கார்டு யூஎஸ்பி இது எல்லாம் கொடுத்துருக்காங்க. க்ளீனிங் கிளாத் ஒன்று இருக்குது. அப்புறம் மேனுவல். இது பேர் வந்து GT கார்டு V6 Pro. ஸோ இதுதான் கண்ணில் வச்சு பார்க்குற இடம். பின்னால் வந்து இது இருக்குது, மெமரி கார்டு போடுற மாதிரி. இதுன்னா எதாவது சார்ஜ் பண்ணணுமா என்ன? யூஎஸ்பி போர்ட் மாதிரி ஏதோ இருக்குது. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பவர் ஆன் பண்ண உடனே இந்த கண்ணு வச்சு பார்க்குற இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வருது, தேட்டர் மாதிரி, ப்ரொஜெக்டர் மாதிரி. இது வந்து நம்ம இப்படி கண்ணு வச்சு இதில் கேமராவில் காமிக்கிறதுனால சரியாக தெரில. பட் ஆனால் இதில் பார்க்கறதுக்கு செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. ஓகே, இதுதான் அந்த பைனாக்குலர். இது வந்து டிஜிட்டல், ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பைனாக்குலர். ஸோ இதில் பார்க்கணுன்னாலே பவர் ஆன் பண்ணோம். பவர் ஆன் ஆனோடனே இந்த உள்ளே இருக்கிற ஸ்க்ரீன், ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் மாதிரி நல்ல பெருசாக தெரியுது. இந்த ஸ்க்ரீனில் தான் வந்து எல்லாமே தெரியும். நைட் விஷன் வேணாலும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நைட் விஷன் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு. இல்லைன்னா அந்த SD கார்டு போட்டு அந்த பைனாக்குலரில் பார்க்குறதுலாம் அப்படியே ஃபோட்டோ வீடியோ கூட எடுத்துக்கலாமான்ருக்கு. சரி, ஓகே. இது வந்து வெல் மால் ட்ராவல் வேக்யூம் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் வேக்யூம் பேக் அமைச்சிருக்காங்க. ஏர்டைட் வாட்டர் ப்ரூஃப் டபுள் ஜிப்பர். இதுக்குள்ளே வந்து 18 பேக் இருக்குது. அப்புறம் ஒரு பம்ப் இருக்குது. அந்த 18 பேக்கில் வந்து 8 ஸ்மால் பேக்ஸு, 6 மீடியம் பேக்கு, 4 லார்ஜ் பேக்கு. ஸோ நம்ம இப்போது ட்ரிப்பெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம துணி கிணி அதெல்லாம் அதில் வச்சுட்டு அந்த வேக்யூம் வச்சு ஆன் பண்ணிவிட்டு இந்த பைக்குள்ளே வச்சு ஆன் பண்ணிட்டு பயங்கர காம்பேக்டாக இருக்கும். நாங்கள் ஒரு வாட்டி இந்தியா போகும்போது தான் ஏதோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்தது. அப்படியே இப்போது நீங்கள் ஒரு பொட்டி ஃபுல்லாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதில் வச்சிங்கன்னா பாதி பொட்டி கூட வராது. நம்ம யூஸ்வலாக எடுத்துகிட்டு போகிறத விட ஒரு 5 டைம்ஸ் ஜாஸ்தி எடுத்துகிட்டு போகலாம். கிளாத்ஸ் அந்தமாரி சொல்கிறேன். ஸோ ஸ்வேதா இந்தியா போயிட்டாங்க. கரெக்டாக இந்த டைமில் அவங்க போனதுக்கப்புறம் இது வந்துடுது. இங்கே வெளியில் வச்சுருந்தேன் பாருங்கள், சாமி வந்து இது ஃபுல்லாத்தையும் கடிச்சு தின்னுடுச்சு. என்னடா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த சைடில் இருக்க அட்டையை காணும். ஃபுல்லாக அட்டையை கடிச்சு தின்னுடுச்சு. அதுதான் குழந்தைய பார்த்துக்கணும்னா 24 hours கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து இதுதான் அந்த இது பம்புன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். ஓகே, ஸோ இதுதான் அந்த பம்பு. இதை வந்து அந்த பைக்குள்ளே போட்டுட்டு இப்படி பவர் ஆன் பண்ணோடனே மேலே ஒரு லைட் இருக்குது, அப்படியே உறிஞ்சிடும். எல்லா காற்றையும் உறிஞ்சிச்சுன்னா சவுண்டு கெட்டோன்னே குடுன்னு ஓடி வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க மேடம் எல்லாம். ஓகேவா, இன்ஸ்பெக்ஷன் பாஸ் ஆனால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே வசானோ, யூஸ் பண்ணலாமா? ரெடி டு யூஸா? ஓகே, வால் ஆட்டிட்டாங்க. ஓகேன்னு அர்த்தம். பர்மிஷன் கிராண்ட்டு. ஓகே, இதுக்குள்ளே தான் நான் சொன்ன அந்த இது இருக்குது. 18 பேக், 20 இது இருக்குது. 20 inch by 8 பீஸு, 24 inch 6 பீஸு, 28 inch 4 பீஸ். ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னால் வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்தியா போகும்போது நல்லா சூப்பராக பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடலாம். சரி, ஓகே. நம்ம வந்து இன்றைக்கி வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்திருக்கோம். வந்துட்டு சாணம் இங்கே தெரிஞ்சிட்டு இருக்குது. ஏய், இங்கே வா சாணம், அங்கெல்லாம் போகாத. ஏய், இந்த தக்காளிலாம் பார்த்தோன்னா தக்காளிலாம் நல்லா வந்துச்சு. பெரிய பெரிய தக்காளி.
அந்த சைடு போய் காமிக்கிறேன். சானோ இங்கே வா. ஹேய், ஸோ இதுதான் தக்காளி. இந்த ஏதோ டியூபாக இருக்குது இந்த தக்காளி. இன்னும் தக்காளின்னு தெரியல. அப்புறம் இதெல்லாம் வந்து அந்த ஈஜிப்சியன் ஆனியன்ஸ், அது ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஸ்ட்ராபெரி. அப்புறம் இது வந்து வெண்டைக்கான்னு நினைக்கிறேன், குட்டி குட்டி அதெல்லாம் போட்டது. இது வந்து தக்காளி செடி. இது வந்து ஜுக்கீனி. இந்த வீக்கெண்ட் தான் ஹார்வெஸ்ட் பண்ணும். ஜுக்கீனியும் ஏதோ ஸ்குவாஷ் நினைக்கிறேன். 2 இருக்குது பெருசாக. இந்த ஒன்று இருக்குது. இப்போ முள்ளு மாதிரி குத்துது. இந்த ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து கத்திரிக்காய், பெரிய பெரிய கத்திரிக்காய் அந்த இருக்குது. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அது ஒரு கத்திரிக்காய் இருக்குது. ஒரு மணத்தக்காளி. இது இங்கே வந்து ஒரு பெரிய கத்திரிக்காய் இருக்குது. எல்லாம் எறும்பு ஒரு பயங்கரமாக இருக்குது. அந்த சைடு போய் காமிக்கிறேன். பெல் பேப்பர் அதெல்லாம் இருக்குது. இது ஒரு பெல் பேப்பர். சாமந்தி. இதெல்லாம் மணத்தக்காளி. இதெல்லாம் ஸ்பினாச்சு. இதெல்லாம் நல்ல மணத்தக்காளி இருந்திருக்குது. எறும்பு பாருங்க அவ்வளோ இருக்குன்னு. இந்த இதில் எக்கச்சக்க எறும்பு இருக்குது. எறும்பு பொடி போடணும். இதெல்லாமும் தக்காளி தான், மணத்தக்காளி. இது வந்து பூசணிக்கான்னு நினைக்கிறேன். நல்ல பெருசாகிடுச்சு. இன்னும் காய் எதுவும் வரல. நிறைய பூ பூத்துருக்கு. நிறைய இது வந்துருக்குது. பிரான்ச்சஸ்லாம். ஸோ இது வந்து கத்திரிக்காய். இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இதுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக கத்திரிக்காய் இருக்குது. குள்ளெல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது கத்திரிக்காய். எல்லாம் வந்து இந்த வீக்கெண்ட் தான் ஹார்வெஸ்ட் பண்ணும். 4th of July லாங் வீக்கெண்டில். இது வந்து பெல் பேப்பர். இங்கே பாருங்க. எக்கச்சக்கமாக இருக்குது பெல் பேப்பர். ஒரு 7-8 இருக்குது இந்த செடியிலே. அதில் இப்போ தான் வருது கொட்டிக்கிட்டே. ஓகே, இப்போ தான் கவனிச்சேன். இதில் வந்து ஒரு காய் இருக்குது. என்னது இது? பூசணிக்காய், பரங்கிக்காய், ஒரு காய். ஈவினிங் 8:30 ஆயிடுச்சு. நம்ம கார்டன் பிளாட்டில் வந்து தண்ணி ஊற்றலான்னு வந்திருக்கோம். நானும் சான்வே. ஹேய் ஹை, இங்கே வா. சான்விக்கு வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா அவன் போயிட்டு எல்லா இதையும் கண்டதையும் தின்னுட்டு ஒரே வாந்தி பேதின்னு இந்த டாக்டர் இதுக்கு போயிட்டு ஒரே அலசலாது. ஸோ செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வரும். 8:30 மணி தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. இன்னும் அந்த இதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஊற்றணும். போ. அங்கே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்கு பாருங்க.
ஆர்பிட்ரு இல்லாத ஒன்று அதுக்கெலாம் ஊற்றணும். கருவேப்பிலை செடி, மாங்காய் மரம், அதுக்கெலாம். அங்கே ரோஜா செடி இதெல்லாம் இருக்குது, வாழை மரம், அதுக்கெலாம் ஊற்றியாச்சு. இது மட்டும் ஊற்றி என்னால் அப்பப்போ எப்போயா தான் வீடியோ எடுக்க முடியுது. அப்பப்போ ஸ்வேதா எப்படி தான் ஃபுல்லாக எடுக்கிறாள்னு தெரில. இப்போ உட்காந்து ஒரு இது அசம்பிள் பண்ணேன். இந்த நம்மளோட லான் மோவர் பின்னால் அட்டாச் பண்ணி எடுத்துன்னு போகிற ஸ்ப்ரெட்டர் மாதிரி ஒன்று. அதுக்கு எவ்வளோ 6 மணிக்கு உட்காந்தேன், 8:15 ஆயிடுச்சு. இங்கே ஒரு வால்வு இருக்குது, அந்த வால்வை மறந்துட்டேன். வால்வை மூடிட்டு இந்த வால்வை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிட்டு குழாவை க்ளோஸ் பண்ணணும். இங்கே இருக்குது அந்த வால்வு. சாமி ஆட்டம் தாங்க முடியல. ஏதோ கீரை செடி, இது ஏதோ ஒரு செடி, என்ன செடின்னு தெரியல. இதுதான் நம்ம டெய்லி வேலை. சாயங்காலம் செடிக்கு தண்ணி ஊற்றுறது, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைச்சி காய வைக்கிறது. அப்புறம் காலையில் 7:30 ஆல்மோஸ்ட் ஒரு 7 மணிக்கு வந்து இவங்களாம் வந்துடுவாங்க மீட்டிங்க்கு. 7 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபுல்லாக வேலை இருக்கும். இது பாருங்கள், இந்த கம்பியை போட்டு எப்படி சுற்றி வச்சுருக்கா எல்லா மரத்தையும். விட்டுறியாதான் தண்ணி போய் துரத்தின்னு போய் கடிக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றிட்டு வால்வெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு குழாவை மூட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சாமியை போயிட்டு தூங்க வைக்க வேண்டியதான். மாத்திரை ஈவினிங் கொடுக்கணும் அவளுக்கு. மாத்திரையை கொடுக்க மறந்துட்டேன். போயிட்டு இப்போ ஏதாவது ஒரு இதில் அந்த மாத்திரையை வச்சுட்டு யோகட்டில் வந்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு பாதி மாத்திரை இருக்குது, இந்த ஒரு ஒயிட் கலரில் ஒரு பாதி மாத்திரை இருக்குது. அப்படியே சாப்பிட வச்சுட்டு நான் ஓடிட்டு வந்திருக்கேன் வெளியில். டயர்டாக இருக்குன்ட்டு சாப்பிடுவான் டப்புன்னு. டயர்டாக இல்லைனாலும் சாப்பிடுவான், எப்படி இருந்தாலும் சாப்பிடுவான். இப்போ வந்து இன்னும் டக்குன்னு சாப்பிடுவான். இந்த மாத்திரை சாப்பிடு, டயர்டு சாப்பிடு. காலெலாம் பாருங்க, வெளியில் போயிட்டு சேத்துல ஆடிட்டு வந்துருக்குது நாய். நாளைக்கு ஃபுல்லாக வீடெல்லாம் பெருகி துடைக்கணும். காஸ்கோல இந்த இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன், ப்ரஷ்ஷு. காஸ்கோலேருந்து இந்த ப்ரஷ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், கார்ட்லெஸ் ஃப்ளெக்ஸி ஸ்க்ரப்பர்னு ஒன்று, $50. ஸோ இதை போட்டு அந்த இதை போட்டு நாளைக்கு துடைக்கணும், வீடு ஃபுல்லாக பெருகி துடைக்கணும். இதுதான் உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எவ்வளோ பெரிய வேலை இது, 2.5 மணி நேரம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த இதெல்லாம் கொட்டிடணும், ஃபர்டிலைசர் இல்லைன்னா அந்த இன்செக்டிசைடு அதெல்லாம் கொட்டிட்டு. இங்கே ஒரு ஹுக்கு இருக்குது, இது வந்து நம்மளோட லான் மோவர், அந்த ரைடான் லான் மோவர் உட்காந்துட்டு ஓட்டும், அதில் கட்டி விட்டு இதில் ஃபுல்லாக அந்த இன்செக்டிசைடு போட்டு இது வந்து லெவல் எவ்வளோ குவான்டிட்டி கொட்டணும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்மளுடைய வண்டி ஓட்டே போனால் ஃபுல்லாக அந்த இன்செக்டிசைடில் கொட்டி விட்டுரும். அப்புறம் இது வந்து இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேனால் ஸ்பேட்சில் கொடுத்தாங்க. நான் ஒரு இது பார்க்கறதுக்காக போயிருந்தேன், அப்போ பார்த்தா லோஸில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தானுங்க, ஃபஸ்ட்டு 150 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இது கிடச்சிது. இது வந்து அந்த பார்பிக்யூ கிரில்லாம் வந்து போடுற ஸ்பேட்சுலாம், நல்லா சூப்பர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது.